ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு வரகு சாதத்தை வச்சு புளியோதரை செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வச்சு அதில் கொஞ்சம் தனியாக போட்டுக்கோங்க. அதாவது மல்லி விதைகளை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா வறுங்க. இது நல்லா வறுபடணும். ஏன்னா மல்லி நல்லா வறுபட்டால் தான் அது நல்லா பொடியாகும். இல்லைன்னா அது கொஞ்சம் திப்பியாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் அதை நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விடுங்க. அது ஆறினதுக்கப்புறம் அதை ஜாரில் போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காரம் இன்னும் தேவைப்படுறவங்க நிறையா போட்டுக்கோங்க. அது கூட கருவேப்பிலையும் போட்டுட்டு வேர்க்கடலையில் இருக்க தொலி எல்லாத்தையும் நீக்கிட்டு அதையும் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில் ஏற்கனவே ஊற வச்சுருக்க புளியையும் கரைச்சி ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதில் மஞ்சள் பொடி போட்டுட்டு உப்பையும் தேவையான அளவுக்கு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளியோதரை பொடியையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சு நல்லா திக்காக வரணும். இப்படி நல்லா கட்டியாக வரணும். தண்ணியாக இருக்கும் போதே சாதத்தை போட்டுட்டிங்கன்னா புளியோதரை நல்லா இருக்காது. இப்படி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தையும் கொட்டி கிண்டி இறக்கிட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடுங்க. இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா இருக்குது. நான் வீட்டில் ட்ரை பண்ணது சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.